உயிரே உறவே தமிழே ஹெட்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எல்லாருமே நம்ம கடந்து வந்திருப்போம், டெய்லி வண்டிக்கு யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வாங்க இன்றைக்கி நம்ம ரவி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரவி சார். வணக்கம் சார். இன்றைக்கி ஸ்டூடியோவில் எப்படி சார் வந்தீங்க? சார் 2 வீலர் தான் சார் வந்தேன். பெட்ரோல் போட்டிங்களா? போட்டேன் சார். ஓகே. 102 ரூபா சார். 102 ஆயிடுச்சு. 101 ரூபாய் சார். 102 ரூபா சார். 102 ரூபா. ஓகே சார். இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணாத ஆளுங்க இல்லை சப்போஸ் நான் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா எதர் ஆட்டோவில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. பட் இது எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோலுக்கான ப்ரைஸ் வந்து மறைமுகமாக மறைஞ்சிருக்கு. அதுவும் சேர்த்து தான் அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர்க்கவே முடியாத ஒன்று. ஸோ தங்கத்தோடு பார்த்திங்கன்னா நிகரான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல். ஸோ அதோட பின்னாடி அந்த ப்ரைஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சரிங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அதுக்கு முன்னாடி பெட்ரோல்னால் முன்னே என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் சார். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கல்னா மொத்தமாக ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு வந்திருக்கும். அது பூகம்பமாக இருக்கலாம், இல்லைன்னா ஆழி பேரலையில் வந்திருக்கலாம். அதில் எல்லா உயிரினமும், மரம் செடி உயிரினம், கடல்வாழ் உயிரினம் எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சி போய் பல லட்சம் வருஷமாக அந்த பூமியோட ப்ரெஷரில், அந்த ஹீட்டில் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் ஆகி உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலாக ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறோம். அதுலேருந்து பிரிக்கிறது தான் பெட்ரோலு, டீசலு, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற எல்பிஜி கேஸு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். கடலுக்கு நடுவில் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிற எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம், அதில் இருக்கிற பெரிய பெரிய நிறைய பேர் யோசிப்பாங்க ஆயில் வந்து நடுவில் எல்லாமே வந்து உயிருள்ள ஒரு பொருள். அதாவது உயிருள்ள ஆல் லிவிங் திங்ஸ். அது மரமாக்கலாம், செடியாக இருக்கலாம், அது விலங்காக இருக்கலாம், அனிமலாக்கலாம், மனுஷனாக கூட இருந்துக்கலாம். அப்போ மனுஷனும் இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாம் பூமிக்கடியில் வந்து போய் எப்படி ஒரு இடத்துல ஏன் நீங்கள் சொல்லலாம், ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஏன் கிடக்குதுன்னா, எல்லாமே பூமிக்கடியில் புதைஞ்சாலும் கீழே பார்த்தீங்கன்னா டெக்டானிக் பிளேட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நகருது, ஆனால் ஸ்லோவாக நகருது. நான் சொல்லாமல் பல லட்சம் வருஷங்கும் போது அந்த டெக்டானிக் பிளேட் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கீழே புதைஞ்ச படிமம் எல்லாமே அப்படியே நகர்ந்து போய் ஒரு இடத்துல பாறை இடுக்கு கடியில் போயிடும். அதுக்கு பல லட்சம் வருஷம் ஆகும். அதனால தான் நம்ம வீட்டில் தயாரிக்க முடியாதா, ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரிக்க முடியாதா, எல்லா கொஸ்டினும் வருது. ஏன்னா நமக்கு தேவை 3 விஷயம். ஒன்று ப்ரெஷர், இன்னொன்று ஹீட்டு, இன்னொன்று டைமு. ப்ரெஷரை உருவாக்க முடியும், ஹீட்டை உருவாக்க முடியும், ஆனால் பல லட்சம் வருஷத்தை மனுஷனால் உருவாக்க முடியாது. ஏன்னா டைம் தான் கடவுள். ஸோ அப்போ நம்மளால் மனுஷனால் கண்டிப்பாக நம்ம செயற்கையாக ஒரு பெட்ரோலை உருவாக்க முடியாது. எல்லோரும் அதான் நினைக்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன் தானே பெட்ரோலுங்கிறது, ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தானே, இதை நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியிலையோ இல்லை ஒரு வீட்லேயோ உருவாக்க முடியாதான்னு கேட்குறாங்க. முடியும்னா ரெண்டும் கொண்டு வந்துடலாம், ப்ரெஷரும் ஹீட்டும். ஆனால் டைமை கொண்டு வர முடியாது. பல லட்சம் வருஷம்னா 20-30 வருஷத்து எப்படி லட்சம் வருஷத்தை எப்படி கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம பூமிக்கடியில் இருக்கிறத தான் எடுத்து பயன்படுத்த முடியும். முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பெட்ரோல் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல்னா அந்த பெட்ரோல் வெல்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 1859 பென்சில்வேனியா அப்படிங்கிற ஊரில் தான் முதல்ல பெட்ரோல் கிணறு பெட்ரோல் வந்து கண்டுபிடிச்சி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மனுஷன் வந்து டிஸ்கவரி பண்ணினது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 27 வருஷமாக அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன் நாம் வந்து இது அதுக்கு முன்னே நீராவி இன்ஜின் தான் இருந்தது. அந்த டைமில் 1859 நீராவி இன்ஜின் இருந்துச்சு. நீராவி இன்ஜினோட பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசு. அதனால் என்ன பண்ணனா ரிசர்ச் நடக்குது, என்ன பண்ணலாம், ஒரு மாற்று எரிபொருள் வராதான்னு. ஸோ இப்போ கிடச்சிருச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கும் போது மறுபடியும் 1886 தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்ரோல், அதாவது கேசோலின், அதாவது பெட்ரோலோட இன்னொரு கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கேசோலின், அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜினை வந்து மாற்றுறதுக்கு 27 வருஷம் ஆயிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா 1886 தான் இந்த பென்ஸ் கம்பெனி ஜெர்மனியில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் அங்கே தான் யூஸ் பண்ண உடனே பெட்ரோல் பம்பு வேணும், பெட்ரோல் ஸ்டேஷன் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கமர்ஷியல் யூஸ் கொண்டு வரணும்னு அது 1888 தான் ஜெர்மனியில் கொண்டு வராங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பம்பு வேர்ல்டில். அதுக்கடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1889 அஸ்ஸாமில் கண்டுபிடிக்கிறாங்க. அதே பெட்ரோல் வெல்லு கிடைக்குது. அதுவும் அளவு வந்து கொஞ்சமாக டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் எப்போ ஸ்டார்ட்? பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மும்பையில் பாரத் பெட்ரோலியம் 1932 கொண்டு வராங்க. பெட்ரோல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். பாரத் பெட்ரோலியம் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் கொண்டு வரோம். 1932 கொண்டு வராங்க. அதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஸ்டேஷனு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்மனியில் வந்தது 1888. நமக்கு வந்து 44 வருஷம் கழிச்சு தான் அந்த டெக்னாலஜி. பெட்ரோல் டிமாண்டாக இருக்குது சார். பெட்ரோல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளாக் கோல்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது வந்து பூமியிலேருந்து கிடைக்கும் போது க்ரூட் ஆயில் பிளாக் கலரில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரோட்டில் உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் நீங்கள் வச்சுட்டு போயிருங்க,
யார் அதை அந்த வழியாக போனாலும் அதை எடுத்துகிட்டு உடனே போயிடுவாங்க. கண்டிப்பாக எடுத்து வண்டிக்கு ஊற்றிக்குவாங்க. ஆமாம், நீங்கள் கீழே ஒரு தங்கத்தை போட்டால் அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு வேல்யூதோ அதே அதை கூட எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை கூட வந்து தங்கமாக இல்லையா டெஸ்ட் பண்ணுவாங்க. யாரா இப்படி கீழே போட்டு போகிறாங்க. பெட்ரோலை நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, எடுத்து யூஸ் பண்ணாருங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து தினந்தோறும் உங்கள் லைஃப்பில் வந்து கலந்து இருக்குது. அதனால தான் அது வந்து கோல்டு. ஒரு நாள் பெட்ரோல் வரல அப்படின்னு, இப்போ பெட்ரோல் ரீட்டைலுக்கு வரல அப்படின்னாவே பெரிய இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம 2 நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் ஸ்டேஷனும் நம்பி வழியுது. மக்கள் ஒரு பதட்டத்தில் எங்கே பெட்ரோல் கிடைக்காம போயிடணும் அப்படிங்கிறனால எல்லா பங்க்லேயும் வந்து குமியிறாங்க. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது, நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன வேண்டி தான் அந்த பதட்டம் குறையுது. அந்த அளவுக்கு டெய்லி நமக்கு வந்து கலந்துருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நாம் யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா பெட்ரோலு டீசல் ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 தனித்தனி அதிலேருந்து எடுக்கிறோம். வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் அதிலேருந்து அந்த க்ரூட் ஆயிலேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு இந்தியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 55 லட்சம் பேரல் தேவைப்படுது. அதாவது லிட்டரில் சொன்னால் 90 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து தேவைப்படுது. 90 கோடி லிட்டர். நாம் இருக்கிறது 140 கோடி பேர். நமக்கு டெய்லி ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே 90 கோடி லிட்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அது பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், இது தேவைப்படுது. நாம் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $61. அதாவது $61 ஒரு பேரல். ஒரு பேரலுங்கிறது 159 லிட்டர். 159 லிட்டர் வந்து $61. அதாவது நீங்கள் இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணால் 5300 வரும். அப்போ ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா 33 ரூபா வருது. இதுதான் இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இந்தியாவில் அதுதான் ப்ரைஸு. இப்போ 1 லிட்டர் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 33 ரூபா. அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரீஃபைனரி கம்பெனிஸ் எடுத்துகிட்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி பெட்ரோலோ டீசலோ இல்லை எல்பிஜி கேஸோ எதாவோ அந்த ஃபார்மில் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த பெட்ரோல் ப்ரைஸ் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? அதோட என்னென்ன வந்து டிவைடட் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அதான் சார், பெட்ரோல் வந்து வேணால் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் ப்ரைவேட் கம்பெனிஸ். இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், நயாரா, எஸ்ஆர் அந்த கம்பெனி அதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அவங்க வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க என்னென்னா க்ரூட் ஆயிலை ரீஃபைனரி ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் ரீஃபைன் பண்ணுறாங்க. அது டீசலோ பெட்ரோலோ ரீஃபைன் பண்ணுறாங்க. அந்த ரீஃபைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டீசலுக்கு பெரிய ப்ராசஸ்ஸு, பெட்ரோலுக்கு கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது சின்ன ப்ராசஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது டீசல் ப்ரைஸோட. ப்ராசஸ் டீசலுக்கு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட டீசலுக்கு தான் அந்த வந்து உங்களுக்கு டார்க் அதிகம். ஒரு வண்டியில் நீங்கள் பாருங்கன்னா பெரிய பெரிய வண்டி, லாரி, பஸ்ஸு, இந்த ஹெவி வெஹிக்கிள், ஜேசிபி இந்த மாதிரி வண்டியெல்லாம் டீசலில் தான் போகும். டீசலுக்கு தான் அதிகமான டார்க் இருக்குது. ஸோ அந்த ஃபியூவல் ஏறும்போது உங்களுக்கு எஃபிஷியன்ட் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து இழுக்கும். அதே பெட்ரோலுக்கு கம்பேர் வித் டீசல் வந்து கம்மி தான். ஆனால் ஏன் அதிகமாக வந்து அதில் ப்ரைஸ் இருக்குதுன்னா கமர்ஷியல் வண்டி வந்து அவங்க பல்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லாரிக்கெலாம் வந்து 1000 லிட்டர் பக்கமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஏற்றினா அந்த அசோசியேஷனை வந்து எதிர்ப்பு தெரிவிக்குதுங்கிறதா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 101 ரூபா அப்படின்னா டீசலு அதுக்கு மேலே தான் விற்கணும். அதை கம்மியாக தான் அதை நோக்கி தான் போக போகுது. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அதுதான் போகும். அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஆகிடும். அதை நீங்கள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது ஆகிடும். ஆனால் டீசல் தான் வந்து பெட்ரோலோட வந்து உங்களுக்கு விலை அதிகமான பொருள். அதுக்கு தான் ப்ராசஸிங் வந்து 6 ரூபா ஆகுது. பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபா தான் ஆகுது. அதாவது க்ரூட் ஆயிலை பெட்ரோலாக மாற்றணுன்னா அந்த ப்ராசஸிங் ரீஃபைனரி ப்ராசஸில் 5 ரூபா ஒரு லிட்டருக்கு. அதே டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபா ஆகுது. அதனால் அதுதான் விலை அதிகம். ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட்ரியோடைய ப்ரைஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அந்த க்ரூட் ஆயில் ரீஃபைனரி ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் சேர்த்து அவங்க 55 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி எல்லா கம்பெனிஸும் பேஸ் ப்ரைஸ் வந்து 55 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது. அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் யூனியன் டெரிட்டரி எல்லாமே சேம் தான். ஏன்னா அது அவங்களுக்கு தனியான ஒரு வேட்டு கிடையாது. அதனால் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் ஆட் பண்ணி இது பண்ணுறாங்க. இதுதான் ஒரு பெட்ரோல் மேலே ப்ரைஸ். அதாவது ரீஃபைன் பண்ணுற சார்ஜஸ், அதுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டேட் கவர்மெண்டோட வேட். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். வேட் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட். வந்து ஸ்டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா இல்லை அந்த ஸ்டேட்டோட இஷ்டம் தான். அந்த ஸ்டேட்டுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 13% ப்ளஸ் 11 ருபீஸ். அந்த 11 ருபீஸுங்கிறது ஃபிக்ஸ்டு பர் லிட்டருக்கு. அது வந்து நீங்கள் பெட்ரோல் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அந்த 11 ருபீஸ் கான்ஸ்டன்ட்டு. 13%ங்கிறது அந்த பெட்ரோல் ப்ரைஸில் 13%. டீலர் கமிஷன் எதாவது இருக்கா சார்? டீலர் கமிஷன் எல்லாமே அந்த பேஸ் ப்ரைஸில் போயிடும் சார். அந்த பேஸ் ப்ரைஸ் 55 ரூபா. ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி 33 ரூபாய்க்கு க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கம்பெனி விட்டு ஸ்டேஷனுக்கு அதாவது பெட்ரோல் பம்புக்கு வரும்போது 55 ரூபா. அந்த 55 ரூபாயிலேயே டீலருக்கு உண்டான கமிஷனு 6 ரூபா போயிடும்.
உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ நார்மலாக அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, ஒரு சென்னையில் இருக்குதுன்னா அங்கேருந்து சேலம் வரணும், இல்லை டெல்லியில் இருக்குதுன்னா அங்கே தமிழ்நாடு வரணும். இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, அவங்களுடைய ப்ராஃபிட், இது எல்லாம் சேர்ந்து 55 ரூபாய்க்கு முடிச்சிடுறாங்க. 33 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 55 ரூபாய்க்கு அவங்க வந்து முடிச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டு அந்த ஸ்டேஷனுக்கு. கவர்மெண்ட்டு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியும் வேட்டும் ஆட் பண்ணுறாங்க. டீலர் கமிஷன் வந்து அந்த பேஸ் ப்ரைஸ்லேயே வந்து டீலர் கமிஷனில் பேஸ் ப்ரைஸ் சேர்த்து அவங்க கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு பெட்ரோல் பம்புக்கு வந்து அங்கே தனியாக எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா அந்த பெட்ரோல் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கும், அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பர் லிட்டருக்கு 6 ருபீஸ் கொடுக்குறாங்க, அவங்க சேல் பண்ணி கொடுத்துட்றாங்க. மற்றபடி அவங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் ஒரு அத்தாரிட்டி கிடையாது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ வேறு எதுவும் அத்தாரிட்டி கிடையாது. எல்லாமே அந்த பெட்ரோல் அந்த லைசன்ஸ் கம்பெனி. நீங்கள் கேட்கலாம், ஏன் எல்லா பொருளும் ஒரு காமன் ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் பெட்ரோல் மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்கிற ஒரே ரீசன் செக்யூரிட்டி தான். இந்த பெட்ரோல் வந்து ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். நீங்கள் நார்மலாக எல்லா பொருளும் இப்போ அந்த மெயினான நீங்கள் இந்த ஆயில் கம்பெனிஸ் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் வாங்கி விற்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தை யார் வேணாலும் விற்கலாம், நீங்கள் மளிகை பொருள் யார் வேணாலும் விற்கலாம், வெஜிடபிள் யார் வேணாலும் விற்கலாம். அதே மாதிரியே பெட்ரோலும் யார் வேணாலும் விற்றா நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிட்டரில் வந்து ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 55 ரூபாங்கிறது 65 ரூபா அந்த மாதிரி கூட விற்கலாம். ஆனால் கவர்மெண்ட் இந்த ஃபிக்ஸ்டு இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸு, நயாரா இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னா சேஃப்டி. இவங்களால தான் சேஃப்டியாக வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண பேக்கரி ஒரே இதில் ஏஜென்சி நிறைய எடுப்பாங்களா? அதே சேம் தான், அதே தான். இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும், அந்த நேமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போனீங்களோ அதே நேமில் தான் இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரான்சைஸுக்கு உண்டான ஃபீஸ் கொடுத்துருவாங்க. இங்கே என்னென்னா டைரெக்டாக அந்த 5 கம்பெனி தான் நாடு பூரா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000 வந்து ஸ்டேஷன் இருக்குது, பெட்ரோல் பம்ப் 60,000 ஸ்டேஷன் இருக்குது, இந்தியா ஃபுல்லுமே இருக்குது. அதில் எல்லாமே இந்த 5 கம்பெனியோடைய பிராண்டு தான் இருக்கும். இந்தியா மேக்ஸிமம் எங்கேருந்து சார் இம்போர்ட் பண்ணுறாங்க? இந்தியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈராக்கு, ரஷ்யா, UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இங்கே தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து மட்டும் 30%, அதாவது ஒரு நாளைக்கு 90 கோடி லிட்டர் சொன்னோம், அந்த 90 கோடி லிட்டரில் 30% அப்ராக்சிமேட்டாக 30 கோடி லிட்டர் ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால தான் டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலோட ரேட் வந்து $61 கொடுக்க முடியுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்லாம் இந்த ரேட்டு கொடுக்கல. இப்போ ஆவரேஜ் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு பேரல் $61 வரது காரணமே ரஷ்யாவிலேருந்து கம்மி ரேட்டு வாங்கினால தான் நமக்கு வந்து கிடைக்கிது. 30% நம்ம டோட்டல் ரெக்குயர்மெண்ட்டில் 30% ரஷ்யாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈராக்கு, UAE மேக்ஸிமம் நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து ரஷ்யா தான் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணோம். அது ரீசெண்டாக தான் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி ஈரான்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம், அது என்ன இஷ்யூன்னு தெரியல, அதிலேருந்து நமக்கு வந்து இப்போ ரஷ்யாட்ட மாற்றிட்டாங்க. இப்போ ரஷ்யா அதுக்கு முன்னாடி ஈரான் தான் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு மெயின் இம்போர்ட்டர் வந்து ஈரான் தான் இருந்தது. இப்போ அந்த இடத்த ரஷ்யாவை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் நீங்கள் சொன்னீங்க ப்ரைஸ் வந்து 101 rupees, 102 rupees ஆக்சுவலாக. ஸோ இப்போ வேர்ல்டில் மொத்த பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மொத்த கண்ட்ரீஸில் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? கம்மி தான் சார். வேர்ல்டில் அதாவது நீங்கள் நார்மலாக எப்படின்னா ஒரு பெட்ரோல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி எந்தெந்த நாள்லாம் கண்ட்ரியோ அதோட கம்பேர் பண்ணோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஈரானு, லிபியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான். வெனிசுலாங்கிற நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரூபா. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருந்தால் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போயின்னா மாதம் முழுசும் நீங்கள் பெட்ரோல் அடித்தாலும் உங்களுக்கு அந்த டோட்டலே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கம்பேர் பண்ணோட பெட்ரோல் ப்ரைஸ் பெட்ரோலோட அங்கே வந்து பெட்ரோல் எப்படி சார் அவங்களால அந்த நாட்டில் மட்டும் முடியும் சார்? அவங்க வந்து சப்சிடி கொடுத்துட்றாங்க சார். அவங்களுக்கும் அதே மாதிரி தான், அவங்களுக்கும் அந்த ரீஃபைனரி காஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு நிறைய இருக்குது அந்த நாட்டில். பெட்ரோல் என்ன கிடைச்சாலும் அதான் சார். இப்போ நாம் என்னென்னா இப்போ பேஸ் ப்ரைஸு க்ரூட் ஆயில் ப்ரைஸு 33, அதுக்கு வந்து எல்லா நாட்டிலையும் சேம் தான். அந்த 33 ருபீஸை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ரீஃபைனரி காஸ்ட்டு பர் லிட்டருக்கு 6 ரூபா ஆகத்தான் போகுது. ஆனால் அவங்க சப்சிடி கொடுக்குறாங்க. ஈரானு, லிபியா, வெனிசுலா இவங்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாலாம் 53 ரூபா வருது. நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 76 ரூபா வருது. சீனாவில் 73 ரூபா வருது. அமெரிக்காவில் 72 ரூபா வருது. நம்மக்கிட்டேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா, அவங்க நம்மக்கிட்டேருந்து பெட்ரோலாவோ டீசலாவோ வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ரீஃபைனரி ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது எங்கள் நாட்டில். அது ஒரு சின்ன நாடு, நம்மளோட ஸ்டேட்டு சைஸோட சின்னது. அதனால் அங்கே ரீஃபைனரி ஃபேக்ட்ரி கிடையாதனால இந்தியாக்கிட்டேருந்து அந்த 5 கம்பெனிக்கிட்டேருந்து டைரெக்டாகவே எங்கள் பெட்ரோலாவோ டீசலாவோ வாங்கிக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக அவங்க நாட்டில் 99 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு வந்து பெட்ரோலே விற்குது. நம்ம இந்தியாவில் நம்ம 104 ரூபா 102 ரூபான்னு போயிட்டு இருக்கும்போது அவன் நம்மக்கிட்ட வாங்குறான் பெட்ரோல் டீசலாக வாங்கி
அவங்க சேல் அதாவது மக்கள்கிட்ட போகும்போது உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸே 99 ரூபா தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் வருது, நம்மளோட கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற எந்த நாடுமே இந்தியாவோட அதிகமாக கிடையாது. ஹாங்காங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 297 ரூபா இருக்குது. 297. அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகம். அது காரணம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கோடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 75 லட்சம். இன்றைக்கி சென்னையோட மக்கள் தொகை 1,20,00,000. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாநகராட்சி மாதிரி தான். ஸோ அந்த மக்கள் கூட்டிலேருந்து எல்லா டேக்ஸும் வாங்கி அவங்க ரன் பண்ணணும், அந்த ஸ்டேட் அந்த நாட்டை ரன் பண்ணணும். அந்த நாட்டில் வந்து பெட்ரோல் போடுறதுக்கே தனியாக சம்பாதிக்கணும். அதாவது அவங்க அந்த நாடு வந்து ஒரு லோக்கல் பாடிங் மாதிரி அவங்க லோக்கல் டேக்ஸ் எல்லாமே அந்த சின்ன 75 லட்சம் அவங்ககிட்டருந்து வாங்கணும். அப்போ என்னன்னா அவங்க டேக்ஸ் அதிகம் பண்ணிக்கிட்டாங்க, வேறு வழி இல்லை. 75 லட்சம் பேர்த்துக்கிட்டு இந்த நாடை ரன் பண்ணணும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொண்டு வரணுங்கிறதுக்காக அங்கே மட்டும்தான் ஹையஸ்ட் ஆகுது. மற்றபடி நம்ம சுற்றி இருக்கிற எந்த நாட்டிலையும் இந்தியாவோட அதிகம் கிடையாது. பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்க வந்து ஏகப்பட்ட எக்கனாமிக்கலில் அவங்க ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 76 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு லிட்டரு. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீனா நமக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 73 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அமெரிக்கா அவங்க சப்சிடி நிறையா கொடுக்குறாங்க, 72 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. சவுதி அரேபியா பெட்ரோல் எடுக்கிறாங்க, அவங்களும் டேக்ஸ் வச்சு தான் எங்கள் நாட்டை ரன் பண்ணுறதுனால 53 ரூபாய்க்கு போயிட்டு. ஸோ பெட்ரோல் இருக்கிற டேக்ஸ் வச்சு அவங்க பெட்ரோல் டேக்ஸ் வச்சு யாரெல்லாம் ரன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதிகம் பண்ணுறாங்க. இந்தியா தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ரைஸில் 55% டேக்ஸாக வாங்குற நாடு இந்தியா. டோட்டலாக ஒரு பெட்ரோல் வருது அப்படின்னா அந்த பேஸ் ப்ரைஸ்லேருந்து அதுக்கு மேலே டேக்ஸ் மட்டுமே 55%. இப்போ நீங்கள் 101 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதில் 55 ரூபாய்க்கு பக்கம் உங்களுக்கு டேக்ஸாகவே போயிடுது. அது இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஆல்டர்னேட் ஏதாவது இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் விடுறாங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னா ஒரு 2 வீலர்லேருந்து எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரேஞ்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணினீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு 2 வீலருக்கு சொல்கிறாங்க. அதே காருக்கு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்தனால வந்து பெட்ரோல் வந்து எதாவது ப்ரைஸ் கம்மியாகுமா சார்? ஏன்னா நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறாங்க, பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால வாங்குறாங்க, அதனால் ஏதாவது கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கா? அதான் சார், எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பெட்ரோலுக்கு தான் சொல்லிட்டோம், பெட்ரோல் வந்து நீங்கள் வேறு ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது. ஆனால் அதே நீங்கள் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா நாம தான் ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக்குறோம். நாம் தான் வந்து விண்டு மில்லு, நம்ம தெர்மல் பிளானட்டு, அப்புறமேட்டுக்கு நம்ம கூடங்குளத்தில் அணுமின் நிலையம், இந்த மாதிரி இதில் இருந்தால் நம்ம உருவாக்குறோம், ஆர்டிஃபிஷியலாக தான் உருவாக்குறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக பெட்ரோல் ப்ரைஸ் குறையும். அப்போ என்னென்னா கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய வந்து அதாவது அந்த மக்கள் மாறணுங்கிறதுக்காக ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 2 வீலரே வாங்கினீங்கன்னா 50,000 60,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்னா அதில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது. நீங்கள் ஒரு வண்டி நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா ஒரு காரு 200 கிலோமீட்டர் தான் அந்த ரேஞ்சு, அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் அப்படி சார்ஜ் பண்ணலை அப்படின்னா அந்த வண்டி நின்றுடும். அப்போ எங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க? பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் நீங்கள் பண்ணணும். தனியாக ஸ்டேஷன் யாரும் தனியாக அந்த பெட்ரோல் ஸ்டேஷனை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் வைக்கணும்னா அந்த பெட்ரோல் கம்பெனி வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எனக்கு 90 கோடி லிட்டரு பெட்ரோல் சேல் ஆகுது, நான் இந்த மாதிரி ஸ்டேஷன் வச்சுன்னா எனக்கு வந்து குறையும். ஸோ எனக்கு சேல்ஸ் குறைஞ்சா எனக்கு வந்து அந்த ஸ்டேஷன் வந்து நடத்த முடியாதனால யாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. இந்த 5 கம்பெனியும் இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறது சப்போர்ட் பண்ணலை. அதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாய்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு காரோ 2 வீலரோ பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டர் போயிட்டு 2 வீலர் வந்துடுது. கார் ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு 50 கிலோமீட்டர், கார் வந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னா 100 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் எந்த லாங் ட்ராவலும் பண்ண முடியல. நீங்கள் லாரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அப்போ எத்தனைன்னா 202 கிலோமீட்டருக்கு நீங்கள் சார்ஜிங் பண்ணனா தான் ஒரு சென்னையிலேருந்து டெல்லிக்கு போக முடியும். ஸோ அதெல்லாம் 25% வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க டார்கெட். அதாவது 2032க்குள்ளார இப்போ இருக்கிற எல்லாமே கன்வென்ஷனல் வெஹிக்கிள் எல்லாமே எலக்ட்ரிக்கலாக மாறணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் 5% தான் சேஞ்ச் ஆகிருக்குது. ஒன்லி இந்த டொமஸ்டிக் யூஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, மட்டும் மாற்றிக்கிறாங்க. அதாவது 2 வீலர் கார் மட்டும் மாறிடுது. ட்ரக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு பர் இயருக்கு 1000 ட்ரக் தான் சேல் பண்ண முடியுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 1 இயருக்கு 1000 ட்ரக்கு ஒரு இயருக்கு அவ்வளோ தான் சேல் ஆகுது. அது ஒரு அந்த ஏன்னா வாங்கி யூஸ் கிடையாது, லாங் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இப்போ 200 கிலோமீட்டருக்குள்ளே யாருக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குதோ அவங்க திரும்ப வீட்டுக்கோ அந்த ஃபேக்ட்ரிக்கோ வந்து சார்ஜ் பண்ணனா அப்போ தான் அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது, அந்த ட்ரக்கை ரன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நேஷனல் ஹைவேஸில் போகணுன்னா ஒவ்வொரு பெட்ரோல் ஸ்டேஷன்லையும் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கணும். அப்படி யாரும் அலோவ் பண்ணலை. அந்த பெட்ரோல் பம்ப்பு ஸ்டேஷன் யாரும் அலோவ் பண்ணாதனால அது வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க, கவர்மெண்ட்டும் விரும்புது. ஆனால் அந்த 5 பெட்ரோல் கம்பெனி விரும்பலை. இல்லை, அந்த 5 பெட்ரோல் கம்பெனி கவர்மெண்ட் கீழே தானே சார் இருக்குது. ஸோ அப்போ கவர்மெண்ட் சொன்னால் அவங்க வைக்க அலோவ் பண்ணி தானே கீழே இருக்குது சார். கவர்மெண்ட் அதை ஃபோர்ஸ் பண்ணனா பண்ணி தான் தீரணும்.
ஆனால் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 60 வருஷத்துக்கு பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கீழே பூமி கடையில் இப்போ டோட்டலாக ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து 60 இயர்ஸ்க்கு வந்து பெட்ரோல் வந்து அவைலபிள் இருக்குது. கண்டுபிடிச்சது சார், அதாவது இப்போ வந்து கன்ஃபார்மாக 100% இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதே 60 இயர்ஸ்க்கு வரும். இன்னும் கண்டுபிடிக்காத உள்ள பூமி கடையில் எத்தனையோ இடம் நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் பேசலை. கண்டுபிடிச்சி ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற பெட்ரோலோடைய அவைலபிலிட்டி இன்னும் 60 இயர்ஸ்க்கு வரப்போகும். ஸோ அப்போ வந்து நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துச்சு அப்படின்னா இந்த பெட்ரோல் இதோட ப்ரைஸ் இன்னும் கம்மியாக குறையுது. கண்டிப்பாக குறையும். ஏன்னா இப்போ இந்த லாரிஸ்லாம் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போறீங்கன்னா ஒரு இட்லியில் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கண்டிப்பாக மளிகை பொருள் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கமர்ஷியலில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோடைய பெட்ரோல் யூசேஜ் கம்மியாகும், ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ மொத்த விலை பொருட்களும் வந்து விலை கம்மியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா எந்த ஒரு காய்கறியும் ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி தான் நமக்கு வருது. அப்போ அத்தனை கிலோமீட்டருக்கும் ஒரு லாரிலாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் தான் போகுது. 5 கிலோமீட்டர் 1 லிட்டர் டீசல் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கிலோமீட்டர் அவங்க பாஸ் ஆகி வராங்கன்னா அது எல்லாமே அந்த வெஜிடபிள் மேலே தான் ஏறும், அந்த காய்கறி அந்த அரிசி பருப்பு மேலே ஏறும். அது சாதாரண காமன் மேலே தான் அந்த விலைவாசி ஏறும். அதனால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மாறினாங்கன்னா கண்டிப்பாக பெட்ரோல் விலை குறையும். அது வந்து சாதாரண காமன் மேனுக்கு அது வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எல்லாமே இந்த 5 கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. லைசன்ஸ் கொடுக்குறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்க தான் அதை ஃபோர்ஸ் பண்ணினாங்கன்னா, ஏன்னா ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே இப்போ சிஎன்ஜிலாம் இருக்குது, கேஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் அவங்களுடைய ப்ரெஷரில் தான் கொண்டு வந்தாங்க. அதுவும் விருப்பம் இல்லை அந்த ஸ்டேஷனுக்கு, ஆனால் கவர்மெண்ட் ப்ரெஷர்னால கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சார்ஜிங் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்டும் நீங்கள் கம்பல்சரி வச்சாகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டால் கண்டிப்பாக வச்சுருவாங்க. அப்போ தான் இந்த 25% வந்து ரீச் ஆக முடியும். இப்போ சைனா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 25% எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வந்து ஃபாரினில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து 2032 சொன்ன டார்கெட்டை இப்போவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சைனா போனீங்கன்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எலக்ட்ரிக்கல் 2 வீலர்லாம் எலக்ட்ரிக்கல் தான், கார்லேயும் 25% வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் அங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. பெட்ரோல் ப்ரைஸ் எப்போ தான் சார் குறையும்? அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? யார் குறைக்கணும் அது? சார் பெட்ரோல் தான் சார். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேக்ஸ் தான் சார். அது சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸு, இன்னொன்று வேட்டுங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு டேக்ஸ் போடுறாங்க. அது வந்து அது ப்ளஸ் அவங்க மற்ற எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி போட்டு அதுலேயும் எங்களுக்கு வருமானம் வருது. ஸோ ஜிஎஸ்டி போடுறாங்க, எஜுகேஷன் செஸ்ஸு, ஸ்வச் பாரத் செஸ், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறது. அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த டேக்ஸும் போடுறதும் எங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரைட்ஸு, பெட்ரோல் மேலே மட்டும் இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸை போட்டுக்கலாம், பெட்ரோல் மேலே மட்டும்தான் சேல்ஸ் டேக்ஸும் போட்டுக்க முடியும். ஸோ அது எல்லாம் சேர்த்து தான் ஒரு இந்த 13% ப்ளஸ் அந்த 11 ருபீஸுங்கிறது போடுறாங்க. ஸோ ஆனால் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தான், ஒரு நம்மளுடைய அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மக்களுடைய டெய்லி நீட்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் குடிநீர், சாலை வசதி, கல்வி, இது அப்புறம் மருத்துவம், இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் 7 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 7 கோடி பேருக்கும் குடிநீர் சப்ளை, 7 கோடி பேர்த்துக்கும் மருத்துவம், 7 கோடி பேர்த்துக்கும் கல்வி கொடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற 50% பத்தாது. அந்த ஜிஎஸ்டி இருக்கிற 50% கேட்டாலும் அவங்க விருப்பம்னா தருவாங்க, விருப்பம் இல்லாத ஸ்டேட்டுக்கு தரதில்லை. ஸோ அப்போ நம்ம அதை வந்து நம்ம நம்பி இருக்க முடியாது. அப்போ நாம் ரன் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு டெய்லி தண்ணி வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்போ 1 கிலோமீட்டருக்குள்ளே யார் இருப்பா? உங்கள் அந்த வார்டு கவுன்சிலரோ இல்லை பஞ்சாயத்து தலைவரோ இருப்பார். நீங்கள் போவீங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கூலு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் போயிட்டு வர முடியும். ஸோ அதுக்குள்ளே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணுவோம். அதேமாதிரி ரோடும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1,50,000 கிலோமீட்டர் ரோடு வந்து ஃப்ரீயாக டோல் இல்லாத ரோடு. அது என்னன்னா பஞ்சாயத்து ரோடு, டவுன்ஷிப் ரோடு, சிட்டிக்குள்ளே இருக்கிற ரோடு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணுற ரோடு, இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடுது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுது. அதை தான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதை வந்து டோலே இல்லாமல் நம்ம ரன் பண்ணுறோம். ஆனால் அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்பான்சிபிள். ஒன்று பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட டோட்டல் பட்ஜெட்டு 1 லட்சம் கோடி தான். ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டியோடைய ஒரு வருஷத்தோடைய ஜிஎஸ்டி வசூல் பார்த்தீங்கன்னா 24 லட்சம் கோடி. ஸோ ஒரே 1 லட்சம் கோடி ரயில்வே பட்ஜெட் கொடுத்தா அதோட ப்ராப்ளம் சால்வ்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிலிட்ரிக்கும் அதே மாதிரி தான் 5 லட்சம் கோடி அது கொடுத்துட்டாவே அது சால்வ்டு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 24 லட்சத்தில் 6 லட்சம் போச்சுன்னா 18 லட்சம் கோடியை அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் அல்லது ரிசர்வாக கூட வச்சுக்கலாம்.
அதனால தான் அவங்களுக்கு எந்த பெரிய ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. ஆனால் ஸ்டேட்டுக்கு அப்படி கிடையாது. அந்த ஸ்டேட்டுக்கு அன்றைக்கே தண்ணி பிரச்சனையை தீர்த்தாகணும். அந்த ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா வித்தின் எ டேக்குள்ளே தீர்த்தாகணும். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு நிதி தரலை அப்படின்னு வெயிட் பண்ணனா அந்த 7 கோடி பேரும் அவங்கள பெரிய லெவலில் கவலைக்கிடமாயிரும். அதே மாதிரி தான் கல்வியும் அந்த ஸ்டேட்டோடைய கல்வின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு பாடநூல் நிறுவனமே இருக்குது, வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. ஸோ அதெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிதி வேணும். அந்த நிதிக்கு ஒரே ஒரு ஆதாரம் பெட்ரோல் மட்டும்தான். ஸோ அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கண்டிப்பாக குறைச்சி அதை வேட்டையும் குறைக்க முடியாது, அது இல்லாமையும் பண்ண முடியாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் கம்மி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஸுக்கு சப்சிடி கொடுக்குற மாதிரி கேஸுக்கு வந்து சப்சிடி கொடுக்கறதில்ல, 2-3 வருஷமாக கொடுக்கறதில்ல. ஆனால் அது கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க, சொல்லி அப்புறம் அப்படியே கொடுக்கறதில்ல. அவங்க எல்லா இதுலேருந்து அவங்க விலகிட்டாங்க. இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸு ஏர் இண்டியான்னு ஒரே ஒரு கவர்மெண்ட் ஃப்ளைட் இருந்துச்சு, அதுலேயும் வந்து ப்ரைவேட்டுக்கு விற்றுட்டாங்க. இப்போ அந்த இது அத்தாரிட்டி இவங்க, அதாவது அந்த இது ரெஸ்பான்சிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லை. இப்போ அவங்ககிட்ட இருக்கிற 2 ரெஸ்பான்சிபிள், ரயில்வே ஒன்று, மிலிட்ரி. ஸோ இது ரெண்டோடைய டோட்டல் ஒரு வருஷத்துக்கோட பட்ஜெட்டு ஒரு 6 லட்சம் கோடி தான். ஆனால் ஜிஎஸ்டியோடைய வசூலே பார்த்தீங்கன்னா 24 லட்சம் கோடி. அது மேலே அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே அவங்களுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்குது, அது பெட்ரோல் வர சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்குது, அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து செஸ்ஸு, இப்போ எஜுகேஷன் செஸ்ஸு, இந்த ஸ்வச் பாரத் செஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குறது தான். இன்கம் டேக்ஸும் எக்ஸ்ட்ரா தான், ஜிஎஸ்டிக்கு மேலே வாங்குறது இதெல்லாம். இதனோட அமௌண்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் அவங்களுக்கு இது. ஸோ அப்போ அவங்க தான் மனசு வச்சா குறைக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்டால் குறைக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இதில் ரெஸ்பான்சிபிள் அதிகம், அவங்களுடைய செலவுகள் அதிகம். ஆனால் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கேச்சில் இருக்கிறது எல்லா ரோடும் டோல் ரோடு. ஸோ அப்போ இங்கே ரோட்லேருந்தும் அவங்க விலகிட்டாங்க. ஸோ ரோடு எல்லாம் ப்ரைவேட் ஆயிடுச்சு, யார் ரோட்டில் போனாலும் அவங்க பே பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்க தேவையில்லை. அவங்க ரயில்வேக்கும் மிலிட்ரிக்கும் ஒதுக்கினா போதும், மற்றதெல்லாம் சர்ப்ளஸ் தான். அவங்க வேணால் குறைக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மனசு வச்சா தான் நம்ம பெட்ரோல் பிரைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மனசு வைக்கணும். நம்ம சுற்றிக்கிற எந்த நாடுமே நம்மளோட பெட்ரோல் பிரைஸ் அதிகம் கிடையாது. இப்போ நமக்கு கீழே இருக்கிறத இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா 300 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் 300 லட்சம் கோடி. வேறு எந்த நாடுமே, பக்கத்தில் இருக்கிற எந்த நாடுமே 300 லட்சம் கோடி பொருளாதாரம் கிடையாது. சீனா இருக்குது, அது 1600 லட்சம் கோடியில் இருக்குது. அது நம்மளோட அதிகமான எக்கனாமிக்கில் மேலே இருக்கிற நாடு தான். ஆனால் மற்ற பாகிஸ்தானோ இல்லை ஸ்ரீலங்காவோ பக்கத்தில் இருக்கிற மற்ற எந்த ஆப்கானிஸ்தானோ யாருமே இந்தியாவோட எக்கனாமிக்கில் வந்து பெரிய ஆளுங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இந்தியாவோட கம்மி விலைக்கு தான் பெட்ரோல் விற்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம இந்தியாவும் அதை வந்து ஏதாவது குளோபலைசேஷன் அப்ளை ஆனாவே என்னென்னா உலகத்தில் என்ன விலையோ அதை தான் நாங்கள் விற்போம் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங்கு. பெட்ரோல் விலை ஏறினா ஏற்றுறாங்க, ஆனால் இறக்குனா அதை எதுவுமே இறக்கறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் போன ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா குறைச்சேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியை 2 ரூபா ஏற்றி ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விலை குறைஞ்சது மக்களுக்கு போய் சேராமல் டேக்ஸை வந்து அதிகம் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ காமன் மேனுக்கு தெரியாது பெட்ரோல் விலை ஏறிச்சாலும் தெரியாது, இறங்கலன்னு. பெட்ரோல் விலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைசாவில் வந்து குறையுது. இப்போ 101 ரூபா 45 பைசானா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 101 ரூபா 83 பைசா. பட் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுறாங்க. பெட்ரோல் அடிக்கிறவங்கள அதை நோட் பண்ணுறது இல்லை. ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் அடிக்கிறாங்களா அவ்வளோதான். அந்த யாருமே அந்த மீட்டர் யாருமே பார்க்கறது இல்லை. அப்போ வந்து குவான்டிட்டி குறையுது. 110 ரூபா பெட்ரோல் விலை வச்சாலுமே என்ன பண்ணுறாங்க, 100 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. அது பெருசாக அவங்களுக்கு வந்து அந்த இதை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு வந்து அடிக்கும்போது 1 லிட்டர் வராது. இப்போ 110 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 1 லிட்டர் வரும். 100 ரூபாய்க்கு நம்ம அந்த மைண்ட் செட்லேயே அடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 1 லிட்டர் வராது. ஆனால் குவான்டிட்டி கம்மியாக நோட்டும் பண்ண மாட்டாங்க. அது நார்மலாக இருக்கும். பெருசாக வந்து யாரும் அதில் வந்து ஒரு கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இந்த இது இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மனசை வச்சா கண்டிப்பாக குறையும். அவங்களும் குளோபலைசேஷன் அப்ளை ஆனதுனால இந்த ரூலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து அவங்க தனியாக ஒன்றும் குறைக்கணும். உலகத்தில் என்ன ரேட்டோ, குளோபலைசேஷனாக அதுதான் மீனிங், உலகத்தில் என்ன ரேட்டோ அதுக்கு தான் நான் விற்பேன் அப்படின்னு. இவங்களும் என்ன அவங்களுடைய எல்லா நாட்டுக்கும் என்னென்ன டேக்ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதே நீங்கள் சொல்லலாம், ஏன் ஹாங்காங்கில் வந்து 297 ரூபாய் விற்குதுங்கன்னா அவங்களுக்கு 75 லட்சம் பேர். ஸோ அந்த 75 லட்சம் பேர்த்துக்கிட்டேருந்து அந்த நாட்டை ரன் பண்ணணும். அவங்களும் மிலிட்ரி ரன் பண்ணணும், அவங்களும் வந்து ரயில்வே ரோடெலாம் ரன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அதிகமான டேக்ஸ் தேவை. ஆனால் அங்கே 140 பேர் பெட்ரோலுக்கு பின்னாடி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது டேக்ஸ், அதை வச்சு கண்ட்ரி ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 140 கோடி பேர் நிறையா டேக்ஸ் வரப்போகுது. அப்போ இவங்களால ஈஸியாக குறைக்க முடியும். ஸ்டேட்டில் 7 கோடி 5 கோடி தான் இருப்பாங்க, அவங்களால குறைக்க முடியாது. நன்றி சார். நன்றிங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மனசு வச்சு பெட்ரோல் விலையை குறைப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ நாமளும் பெட்ரோல் போட்டுட்டு ஜாலியாக ரைட் பண்ணலாம். ரெட் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.